முறுமுறுக்கிற நாவு, tongue that grumbles. இதுதான் நம்மளோட மெயின் இஷ்யூ. இதுதான். நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டோமா, கொஞ்சம் உபவாசம்லாம் எடுத்துட்டோமா, கொஞ்சம் கரெக்டா போயிட்டோமா, நம்ம தெய்வமா மாறிடுவோம். அப்ப யாரை பார்த்தாலும் இவங்க இது பண்றாங்க, அவங்க அது பண்றாங்க, இது சரியில்லை, இது எப்படி முடியும், பார்க்கறதெல்லாம் குறை, இது எப்படி முடியும், அது எப்படி முடியும், எல்லாமே குறையாக மாறும். இவங்க சரியில்லை, அவங்க சரி, இன்னும் உலகத்தை இவங்க தான் சரியா இருக்காங்க, மற்றவங்க எல்லாமே குறை. அந்த ஒரு மைண்ட் செட்குள்ள வந்துருவாங்க. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. ஆனா இவங்களே நிறைய அழுக்கு வச்சிருப்பாங்க, நிறைய பிரச்சனை வீக்னஸ் இருக்கு உங்களுக்கு. அதை கொஞ்சம் கூட சரிப்படுத்த முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஆனா பார்க்குற அத்தனை பேச்சையும் குறித்தும் இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இப்படி அப்படி நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. they complain, முறுமுறுக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்றது, இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. மற்றவங்க சரியில்லைன்னு சொல்றதுக்கு முன்பாக முதல் நம்ம சரியா இருக்குமா செக் பண்ணணும். கர்த்தரோட பார்வையில சரியா இருக்கிறோமா? ஏன்னா கர்த்தரோட பார்வையில சரியா இருக்கிறவங்க யாரை பத்தியும் தப்பா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம். எல்லாமே பிகம் a complaint. even about your own life you complain. உங்க சொந்த வாழ்க்கையை குறித்து கூட நீங்க முறுமுறுக்கிறீங்க. என்ன பண்றீங்க? இப்படி அப்படின்னு சொல்லி இந்த முறுமுறுக்கிற இந்த நாவு அது சொந்த வாழ்க்கைக்கு சரீரத்துக்கு அழிவு கொண்டு வரும். கம்ப்ளைண்ட் பண்ற வாயினால வர்ற பிரச்சனை தான். நீங்க உட்காந்துட்டு முறுமுறுக்கிறீங்க, ஓ இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, பிரச்சனை. இங்க என்ன இருக்குன்னா கர்த்தர் கோபம் உண்டுது. நீங்க உட்காந்து கம்பல் பண்றீங்க, முறுமுறுக்கிறீங்க, கம்ப்ளைண்ட் பண்றீங்க, அதுதான் உங்களுக்கு அழிவை கொண்டு வருது, கோபாக்கினியை கொண்டு வருது. First of all you have to stop complaining. ஒரு நாள் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நீங்க சந்தோஷப்பட்டதே கிடையாது. எனக்கு இது வேணும், அது வேணும், இதுக்கு மேல வேணும் ஆசைப்படுறீங்க தவிர்த்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மேல கொஞ்சம் கூட நன்றி இல்லை. There are many out there who's desiring what you had, what you have in your life. வெளியே நிறைய பேர் உங்கள்கிட்ட இருக்கிற blessings பார்த்து ஆண்டவரே எனக்கு எப்ப கொடுப்பீங்க, ஆனா நீங்க blessing வாங்கினா blessing வச்சே கர்த்தரை ஏசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கு ஏன் அதை கொடுத்தீங்க ஆண்டவர் பாப்பாரு. இந்த மனுஷனோட எத்தனை பேர் போடுறது, கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காட்டாலும் தப்பு, கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காட்டாலும் தப்பு. ஒருவேளை இப்ப உங்களுக்கு அந்த காரியத்தை கொடுக்கல வச்சுக்கோமே, ஓ நீங்க பச்சைவாதம் உள்ள தேவன், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கு எனக்கு இல்லை, கொடுத்தா எனக்கு ஏன் கொடுத்தீங்க, பெரிய சுமையை தலையில வச்சுட்டீங்கன்றீங்க. உங்க பிளெஸிங்கா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், காடியா இருக்கட்டும், இதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தாவீதோட வாழ்க்கையை பாருங்க. எங்கேயாவது தாவீது கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? show me a place அவன் கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துக்கு என்று காமிங்க. எங்கேயுமே இல்லை பைபிள்ல. I truly admire that person. ஏன் தெரியுமா? அவனை கொண்டு போய் காட்டில் விட்டாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவான், குகையில விட்டாலும் நன்றி செலுத்துவான், அவனை விரட்டினாலும் நன்றி செலுத்துவான், பைத்தியக்காரன் சொன்னாலும் அதுக்கு நன்றி செலுத்துவான். எல்லாம் நான் சொல்றது எழுதப்பட்டிருக்குது. ஒரு ஊர்ல போயிட்டு பைத்தியக்காரன் நிற்பான் தப்பி போறதுக்காக. எல்லாத்திலுமே நன்றி உள்ளவனா இருந்தான். அவன் தாழ்விலையும் நன்றி உள்ளவனா இருந்தான். உயர்த்தப்பட்டும் ஒரு முறை உடன்படிக்கப்பட்டிய கொண்டு போறாங்க. ஓகே, இப்ப அவன் சந்தோஷமா டான்ஸ் ஆடுறான், அந்த அனாயிண்டிங் எல்லாம் பண்றான், வஸ்திரத்தை கழட்டி எறிஞ்சு சந்தோஷமா அவன் என்ன பண்றான், ஆண்டு நன்றி செலுத்துறான். ஆண்டோட பிரச்சனை நம்முடைய நாட்டுக்குள்ள திருப்பி வருது, எருசலேமுக்குள்ள வருது, என் பக்கமே இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த உடன்படிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஓபேத் ஏதோம் வீட்டிலேயே அவ்வளோ பிளஸிங், ஆமாவா இல்லையா? இப்போ எருசலேமுக்குள்ள வந்துச்சுன்னா அவன் நாடு நல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். ஸோ சந்தோஷமா உள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறான். அது அவன் மனைவியை பார்த்து கேட்கிறான், நீ ஒரு ராஜா, உனக்கு கொஞ்சம் கூட வைக்கணும் இல்லையா, பெண்களுக்கு முன்பாக வஸ்திரம் இல்லாம ஆடுறியா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான், என்னை உயர்த்தி ராஜாவா ஆக்குறது உங்க அப்பா இல்லைன்னுவான், என்னுடைய மாமனார் சவுல் இல்லை அப்படின்னுவான். என் ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார், அவருக்காக இன்னும் கீழ் மட்டத்தில் போவேன்னு சொல்றான். அவன் உயர்விலையும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான், தாழ்விலையும் நன்றி செலுத்துகிறான். ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா அவனை தான் இருக்க முடியும். many things took place in his life which shows that his life is so unfair. வாழ்க்கை அநீதியா இருந்திருக்குது, நியாயமே இல்லை. எத்தனை வருஷம் அவன் வயசு போயிருக்கும். ஓகே, அந்த டீனேஜ்ல இருந்து 30 வயசு வரைக்கும் ஓடி ஓடி மறைஞ்சு போய் 30 வயசு தான் ராஜாவா ஆடுறான். இப்ப அவன் நிறைய காரணங்கள் இருக்குது கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. அவன் முறுமுறுக்கல. ஏன் இன்னைக்கு தாவீது the greatest king in the history, a man who is always thankful to God in all the situations. எல்லா நேரத்திலையும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கணும். டயர்டா இருக்குதா, எக்ஸாஸ்டடா இருக்குதா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதா, நெருக்கடியா இருக்குதா, கஷ்டமா இருக்குதா, வியாதியின் பாடுகள் இருக்குதா, ஒரே ஒரு வழிதான், கர்த்தரை துதிங்க.
சாத்தானுக்கு தேவை என்ன தெரியுமா? உன் வாயிலேந்து கர்த்தரை சபிக்கிற வார்த்தைகள் வரணும். நீ சபிக்கணும். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நீ ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கேட்டா நீ கர்த்தரை அவமானப்படுத்த அர்த்தம். யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு உள்ளுக்கு நான் ஒரு விருந்தாளியா வந்திருக்கேன். நான் வந்துட்டு என்ன பண்றேன், உங்க வீடை சுத்தியும் பார்த்துட்டு என்ன இந்த வீடு இப்படி இருக்குது, என்ன எவ்வளவு அசிங்கமா இருந்தா உங்க மனசு எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப பேசுறாங்க அப்படிதானே யோசிப்பீங்க. உங்க வாழ்க்கை கர்த்தருடைய வாழ்க்கை, உங்க சரீரம் கர்த்தருடைய ஆலயம். நீங்க என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா யார் இங்க வேதனைப்படுவா? ஆண்டவர். ஆண்டு வேதனைப்படுவார். உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்காருன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தகுதி இல்லை எனக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, அதுக்கு நான் பாத்திரம் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் அழகா செய்திருக்கிறீங்க, நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. நீங்க இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தினால்தான் இன்னும் மேற்கொண்டு அநேக பிளஸிங்ஸ் சொல்லுங்க வரையும். நீங்க உள்ளதுக்கே நன்றி இல்லாமல் இருக்கிறீங்களே, எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். முறுமுறுக்கிறது நிப்பாட்டுங்க. ஓ எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, ஓ எனக்கு பிள்ளை பிறக்கவே இல்லை, இது அது நோ. இப்ப என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அதுக்கு நன்றி செலுத்துங்க. There are many out there desiring the life that you are living. நீங்க வாழ்ற வாழ்க்கையை நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆண்டவர் ஒரு சில குறைகள் உங்கள் வாழ்க்கையில வச்சாலும் இன்னொரு பகுதியை உங்களை உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். நான் சொல்ல உண்மையா இல்லையா? நீங்க 9 காரியத்தை கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. 9 things are high about you. He is exalted about you. ஆமாமா இல்லையா? ஆனா அந்த ஒரு காரியத்துக்காக 9ஐயும் மறந்துடுறீங்க. 9 காரியத்தை மறந்துட்டு இந்த 1 ரொம்ப பெருசா பார்த்து 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 9 கொடுத்த ஆண்டவரை நீங்க மறந்துட்டீங்க. There are many things that you can count on God and praise Him. நிறைய காரியத்தை நீங்கள் சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாம். நீங்க என்ன பண்றீங்களா? இல்லாத காரியத்தை போய் தான் அவரை நீங்க ஏசிக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தரை ஏசுறதும் 2-1. அவரை ஏசுற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அதாவது ஓகே, உங்களுக்கு நான் புரியுற மாதிரி பேசுறேன் பாஸ்டர். இந்த முறுமுறுக்குது நான் என் பிரச்சனை நான் சொல்றேன், என்னோட இதை நான் சொல்றேன். லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. when you are facing a crisis, உங்களுக்கு யார் மேல கோபம் வரும் மனசுல? இதெல்லாம் அவர் தான் அனுமதி கொடுத்தாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, வெளிச்சத்தையும் நான் தான் உருவாக்கினேன், இருளையும் நான் தான் உருவாக்கினேன். உங்களை பத்தி ஒரு ஆளு இன்டைரக்டா உங்களை கொண்டாயம் பண்றாங்க, உங்களுக்கு ரஸ் ஆகவும் ஆகாதா, ஃபீல் ஆகவும் ஆகாதா? அந்த சேட்டுக்கு பேர் தான் கர்த்தர் ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்கன்றார். ஸோ ஒரு 2 வாட்டி அவங்க பேசும் பொழுது சரி பரவாயில்ல நம்ம ஏதோ பண்ணியிருப்போம், நீங்களா இருந்தா பண்ணியிருப்போம் எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டு. ஆனால் அதுவே அவங்க 1 வாரமா 1 மாசமா 1 வருஷமா சொன்னா நீங்க அங்க இருப்பீங்க. உங்களை பற்றி ஒருத்தவங்க இன்டைரக்டா துப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏசிட்டே இருக்கிறாங்க, அங்க இருப்பீங்களா? எப்படிங்க பரிசுத்தம் கூட இருப்பாரு? யோசிச்சு பாருங்க. when you don't appreciate him, when you don't value him, how can you expect God to be with you? cannot. இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளாம நீங்க உங்க வாழ்க்கையில பிரேக் த்ரூ பார்க்க முடியாது. மலை ஏறி ஆசீர்வாதம் பெற மாட்டீங்க. வாய்கிட்ட தான் இருக்கு பிரச்சனை. அதை சரிப்படுத்திட்டீங்கன்னா ஆசீர்வாத மலை பொழிய ஆரம்பிச்சிடும். வீட்டு வேலை செய்றீங்களா பெண்கள்? ஐயோ வீட்டு வேலை நான் செய்யறதா இருக்குது, பிள்ளை நான் பார்க்கறதா இருக்குது, இது பண்றதா இருக்குது. முறுமுறுக்காதீங்க. There are many women out there, எனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்காதா, அந்த பிள்ளை நான் பார்த்துக்க கூடாதா அப்படி ஏங்குறாங்க. ஹஸ்பண்ட்ஸ் நான் சொல்றேன், ஓ நானே வீடு சொல்லலாம் பார்க்க, நானே ஏதோ தலைப்பட ஃபீல் பண்ண. நிறைய பேர் வேலையே இல்லாம இருக்கிறாங்க, நிறைய பேர் இன்னும் மற்றவங்க நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை எந்த பகுதியில வச்சிருக்காரோ அங்க கர்த்தர் உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். இறக்கி விக்கல, உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துங்க. அதுக்காக when you keep thanking God, you are scaling higher. நீங்க இன்னும் பெரிய காரியத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. செய்யற ஊழியத்தை கூட முறுமுறுக்காம செய்யுங்க. சபைக்கு வர்றதை கூட முறுமுறுக்காம வந்து சேருங்க. ஓ நானே இது செய்தா இருக்குது, நானே இது பார்க்கறதா இருக்குது, ஓ நீ சண்டே ஒரு நாள் தான் எனக்கு லீவு, நான் படுத்து தூங்கலாமே வீட்டில், அவ்வளோ டயர்டாக இருக்குது. இதெல்லாம் முறுமுறுப்பு, இதெல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். வாழ்க்கையை பற்றி பேசும்போது ஆண்டு கோபப்படுறாருன்னா நீங்க அவரோட ஆலயமும் ஊழியத்தை பேசினா சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு வயரை டிஸ்கனெக்ட் பண்ணார்னா நீங்க வீட்டில் படுத்து படுக்க ஆயிருவீங்க. ஒரு நரம்பு உங்க பிரெயின்ல கட் பண்ண டிஸ்கனெக்ட் பண்ணா ஓ 6 நாள் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் பாஸ்டர், 6 நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு நாள் தான் லீவு கிடைக்குதுன்ட்டு. அந்த ஒரு நாள் தான் 6 நாள் வேலை செய்யறதுக்கு பலனே உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஒரு நாள் தான் ஓகே, வாரத்திற்கு அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு 6 நாளும் நீங்க கடக்கிறதுக்கான பலம் ஆண்டு கொடுக்குறார். ஆண்டு நினைச்சானா ஒரே ஒரு கேபிளை அப்படி டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டாருன்னா உங்களை பார்த்துக்கிறதுக்கு 10 பேர் தேவைப்படும். நீங்க பலத்தோடு நடக்கிறீங்க, ஓடுறீங்க, வரீங்க, எல்லாம் செய்றீங்கன்னா என்ன காரணம்? கர்த்தர் கிருபை. அந்த கிருபை எங்க கிடைக்குது? சபைக்கு வரும்பொழுது நம்மளுக்கு கிடைக்குது. வயர் டிஸ்கனெக்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, சர்ச்சுக்கு கடைக்கு கூட போக முடியாது, பக்கத்துல மாமா காலில் உட்காந்து தேத்தாரி கூட குடிக்க முடியாது.
ஹல்லேலூயா. ஸ்டாரை தான் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். சிச்சுவேஷன் அப்படி மாறிடும். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் கொடுத்திருக்க பலத்தை கர்த்தருக்கே கொடுப்போம். கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கார் இல்லையா, அந்த பலத்தை அவர் மகிமைக்குன்னு பயன்படுத்துவோம். எதை செஞ்சாலும் முறுமுறுப்பு இல்லாமல் செய்ய. இது பாஸ்டர் சொல்லல, வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீங்க சந்தோஷமா செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து உங்களை மேலும் மேலும் கனப்படுத்துவார், உயர்த்துவார். அது சேர ஊழியம் அஷஸா இருக்கட்டும், கிளீனிங்கா இருக்கட்டும், வாட் எவர் இட் குட் பி, ஜாய்ஃபுல்லா அதை செய்யுங்க, சந்தோஷமா அதை செய்யுங்க. நீங்க முறுமுறுக்க முடிச்சு as a pastor நான் சொல்றேன், if someone come and complain to me, oh கசனண்ட நான் வேற ஆள் ரிப்ளேஸ் பண்ண பார்ப்பேன். ஓகே, I will want to replace it something. ஏன் நான் சொல்றேன்னா, அப்பா வீட்டில் யாருமே முறுமுறுக்க கூடாதுன்னு நினைக்கிறாள். இப்போ நான் ஆல்தோ நான் ஒரு மேனேஜர் மாதிரி தான் இந்த தேவ வீட்டுக்கு, ஆண்டு வீட்டுக்கு, அம்மா இல்லையா, நானே இப்படி யோசிக்கிறேன்னா வீட்டுக்கு சொந்தக்காரர் எப்படி பார்ப்பார்? அதான் சொல்கிறேன். At the moment you start grumbling about God's thing, that's the final fight. அதான் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்னு அர்த்தம். அதனால வாயின் வார்த்தை say no, nothing will be hard for you. எதுவுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்காது if you do it for God. ஆண்டவருக்குன்னு செஞ்சீங்கன்னா எதுவுமே கஷ்டமா இருக்காது. அது உங்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுப்பார். But if you do it for man, that's when grumble will happen. முறுமுறுப்பு அங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா.